போன்னு விட்டுட்டேனே. இந்த மாதிரியான வீடியோ நம்ம எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத முழுசாக நமக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் கூட இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களை இந்த பேஜுக்கு கொண்டு வந்துடும். ஓகேங்களா? இந்த பேஜுக்கு வந்தப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கியூஆர் கோட் கொடுத்துருக்கேன். கியூஆர் கோட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுள் லென்ஸில் இது பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கீழே டவுன்லோட் லிங்க் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, டவுன்லோடும் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் டேரெக்டாக உங்களை லைட் மோஷன் ஆப்புக்கு கொண்டு வந்துடும். கொண்டு வந்ததுக்கப்புறம் இம்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இம்போர்ட்டிங் ஆகிட்டு இருக்கும், அதுக்கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ டு டைம் லைனுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும் அலைட் மோஷன் ஆப்புக்குள்ள நம்மளோட ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் இதில் இந்த பாக்ஸில் யாரோ மார்க் போட்டு பார்த்தீங்களா, இந்த இதை ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் இந்த வீடியோ ஐக்கான் பார்த்தீங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் நம்மளோட வீடியோ சைஸ் என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸ் வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வீடியோவை கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவில் ஃபஸ்ட் ஃப்ரேம் இது தான். இதில் உங்களோட ஹேண்டில் நேம் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ப்ராம்ப்ட் அனுப்பிச்சி விட்றேன். இதில் உங்களோட நேம் வந்து எந்த நேம் வேணுமோ அதுக்கான ப்ராம்ப்ட் என்கிட்ட இருக்குது. நேம் டைப் பண்ணி ChatGPTயில் பண்ணிங்கன்னா அதில் டேட்டாவாக வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்க்ரால் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இமேஜ் வந்து, அதாவது இப்போ என்னோடய ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரியான ப்ராம்ப்ட் என்கிட்ட இருக்குது. உங்களோட ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ வச்சுருந்தாலும் இதே மாதிரியான ப்ராம்ப்ட்டில் ரெடி பண்ணி தந்துடும். அந்த ப்ராம்ப்ட் என்கிட்ட இருக்குது. அதுக்கு ப்ராம்ப்ட் 1ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சி விட்றேன். ஓகேங்களா? இப்போ இதில் இருக்கிற ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணணும். இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கலர் ஃபில்லிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் ஸ்டார் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு மேலே அது ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ சேஞ்ச் ஆயிரும். வீடியோ ப்ளே பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே. அதுக்கப்புறம் மேலே எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்கள் வீடியோ எந்த குவாலிட்டி வேணுமோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.